கர்த்தர் நல்லவர். இது ஒரு மலை பிரயாணம். மலையில ஏறினா ஒரு பிரயாணம் இருக்குது. அப்ப பிரயாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, பஞ்சு கையில வச்சுப்போம், காதுல வச்சுக்கணும். ஏன் காதுல வச்சுக்கணும்னா, இந்த குளிர்ந்த காற்று, இந்த மாதிரி காற்றுகள் காதுல அடிச்சா அந்த காது வலி வராம இருக்கிறதுக்காக பஞ்சு வைப்பாங்க. இது ஒரு சப்ஜெக்ட். என்னன்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேறும் பொழுது தேவையில்லாம சில பேர் பேச வருவாங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்படி ஒரு பஞ்சை வாங்கி காதுல வச்சுக்கிங்க. அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஒரு சில இடத்துல இறங்கி போறதுனால தப்பே கிடையாது, தாழ்ந்து போறதுனால தப்பே கிடையாது. உங்க தொழிலையோ உங்க ஊழியத்திலேயோ இதுலயா இருந்தாலும் கொஞ்சம் தாழ்ந்து போறதுனால ஒரு தப்பே கிடையாது. அதனால தாழ்ந்து போங்க. ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழி 22வது அதிகாரத்துடைய 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமா. நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் வரும், அதோடைய பலன் ஐஸ்வர்யம் கனமும் கிடைக்குமா. அதனால நீங்க தாழ்ந்து போகணும். சில இடத்துல கேட்க வேண்டிய இடத்துக்கு இந்த பஞ்சை ரிமூவ் பண்ணிடணும். கேட்க வேண்டாத இடத்துல காதுல பஞ்சை வைக்கிறது நல்லது. சில பேர் தேவையில்லாம நம்மளை நோஸ் கட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஹோட்டல் வைப்பீங்க, என்ன சாப்பாடு இப்படி இருக்குன்னு சொல்லலாம், காதுல கேட்டுக்காதீங்க, நல்லது போகட்டும். நீங்க செய்ய வேண்டியதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போங்க. ஊழியம் பண்ணுவீங்க நீங்களாம் அப்படின்னு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒரு மளிகை கடை வியாபாரம் பண்ணுவீங்க, நீ எல்லாம் என்ன வியாபாரம், கண்டுக்காதீங்க. தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க செய்வது எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பொறுமையோடு இருங்க, தாழ்மையோடுங்க. கர்த்தர் நல்லவர்.